Welcome to my wife's kitchen. Every recipe here is made with love. இன்றைக்கி ஈஸியாக பேக்கிங் சோடா இந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஒரு நல்ல முட்டை போண்டா ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 3 சில்லி வந்து ஹாட் வாட்டரில் ஒரு 10 மினிட்ஸ் சோக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்றாப்புல சில்லி எடுத்துக்கோங்க. இப்போது இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம், இது ரெண்டையும் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இன்னொரு பவுலில் 1.5 கப் அளவுக்கு கடல மாவு, 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு, இது ரெண்டையும் எடுத்து நல்லா சலித்து எடுத்துக்கோங்க. இந்த அளவு வந்து 12 முட்டை போல் நீங்கள் முட்டை போண்டா பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது நம்ம அரைச்ச பேஸ்ட் எடுத்துக்கலாம். இந்த பேஸ்ட்டு கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம், கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. உங்களுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ளேவர் இன்னும் ஜாஸ்தி வேணும்னா இன்னும் கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சலிச்சு வச்ச மாவு கூட இது எல்லாத்தையும் கலந்துடலாம். எப்போவுமே மாவு கரைக்கும் போது தண்ணி எல்லாத்தையும் மொத்தமாக ஊற்றி கரைக்காதீங்க. ஓரளவுக்கு இட்லி மாவு பதத்துக்கு நல்லா கெட்டியாக கரைச்சிட்டு அதுக்கப்புறமா வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கட்டி ஃபார்ம் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நான் எடுத்துருக்க கடல மாவு வந்து கொஞ்சம் குறையாக இருக்கனால இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் வச்சுருக்க மாவு வந்து இன்னும் நைஸான மாவாக இருந்தால் இது மாதிரி இல்லாமல் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கரைச்சிக்கோங்க. இப்போது நான் 6 முட்டையை வந்து நல்லா பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து 2ஆக கட் பண்ணிக்கலாம். இது மேலே வந்து கொஞ்சமாக பெப்பர் பவுட்ரு வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இதை நம்ம கரைச்சி வச்ச மாவில் நல்லா டிப் பண்ணி எடுத்து நல்லா சூடாக இருக்க ஆயிலில் போட்டு எடுங்க. ஒன்ஸ் ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இதில் வந்து நம்ம பேக்கிங் சோடா அந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ணலங்க. நீங்கள் கரைக்கிற மாவு வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சுன்னா பஜ்ஜி போண்டா இது எல்லாமே நல்லா உப்பி வருங்க. எப்போவுமே வந்து பஜ்ஜி போண்டா போடும்போது ஆயில் நல்லா ஹாட்டாக இருக்கணும், அப்போ தான் வந்து நல்லா உப்பும். சப்போஸ் எக்கு சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா இதே மாதிரி மாவு கரைச்சி அதில் வந்து காலிஃப்ளவர் கூட போடலாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே வந்து பஜ்ஜி மாவாகவும் யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக யூஸ்வலாக இல்லாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.